வணக்கம் நேயர்களே. குளோபல் மார்க்கெட்டினுடைய இம்பாக்ட் இன்றைய தினம் சந்தைகள் இருந்தது. நாம் நேற்று கூறியது போல 175 புள்ளிகள் அதிகரித்து 22,014 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 1893, டிக்ளைன்ஸ் 389. ஸோ மார்க்கெட்டினுடைய பிரெத்தை பார்க்கும் பொழுது பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இந்த ப்ராடர் மார்க்கெட். மிட் கேப் பார்த்தோம்னா இன்னைக்கு ஹையர் பை 2.14%, ஸ்மால் கேப் ஹையர் பை 2.57%. தென் மார்க்கெட் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 7.13% விழுந்திருக்கு. ஸோ டிக்ரீஸ் இன் மார்க்கெட் வாலட்டிலிட்டி. எப்பெல்லாம் வந்து விஎக்ஸ் பெருசாக விழுதோ அப்பெல்லாம் மார்க்கெட் ஏறும். இது நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். அதுபடி தான் இன்றைய தினம் நடந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் ரியாலிட்டி மெட்டல் அண்ட் பிஎஸ்சி பேங்க் எனர்ஜி டாப் கெய்னர்ஸ் டுடே. ஸோ தெர் இஸ் நோ மேஜர் செக்டர் அண்டர் பெர்ஃபார்ம்டு இன்றைய தினம். ஸோ இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா பிபிசிஎல், என்டிபிசி, பவர் கிரிட், டாடா ஸ்டீல், கோல் இந்தியா, இண்டஸ்இண்ட் பேங்க், டாடா மோட்டார்ஸ், ஹிண்டால்கோ, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், சிப்லா இவையெல்லாம் ஏறிய பங்குகள். நிப்டி 50 இறங்கின பங்குகள்னு பார்த்தோம்னா பாரதி ஏர்டெல், ஹெச்டிஎஃப்சி லைஃப், ஓஎன்ஜிசி டாப் லூசர்ஸ் டுடே அப்படின்னு சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் தங்கம் பார்த்தோம்னா ஒரு 1073 ரூபாய் அதிகரித்து 66,823, வெள்ளி 941 ரூபாய் அதிகரித்து 76,254, குருடாயில் 12 ரூபாய் இறங்கி 6,736 மணிமாய் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் வெளிவந்துள்ள நம்மளுடைய பிஎம்ஐ டேட்டா, HSBC பிஎம்ஐ டேட்டா வந்து பார்த்தோம்னாக்க 59.2 வைசஸ் 56.9. அது மாதிரி யூகேல வந்து பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வந்து அவங்களும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இப்போதைக்கு ஸ்டேட்டஸ் கோ, பட் 75 பேசிஸ் பாயிண்ட்ல இந்த இரண்டுக்குள்ள குறைப்போம் என்பதனை உறுதி செய்துள்ளார்கள். ஸோ அதனால யூரோப் மார்க்கெட்லையும் ஒரு அப் மூவ் வந்தது என்று சொல்லலாம். மேலும் தாமஸ் குக் பார்த்தீங்கன்னா நீங்க கம்ப்ளீட் ரெக்கவரி ஆஃப் இன்டர்நேஷனல் பிசினஸ் அப்படிங்கிற விஷயத்தை வெளியிட்டுள்ளார்கள். அதுமாரி பிரின்ஸ் பைப் அப்படிங்கிற கம்பெனி பார்த்தோம்னாக்க அக்வல் பிராண்டுங்கிற கம்பெனி அக்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் குட் ஃபார் தம். இது வந்து எக்ஸ்பேண்டிங் ஆன் த பாத்ரூம் வேர். தென் HFCL பார்த்தோம்னாக்க போலண்டில் வந்து ஒரு அவங்களுடைய ஆப்டிக் ஃபைபர் பிளான்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பண்ண போகிறதாக. இட் இஸ் அ குட் நியூஸ். பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஜீல், ஐசிஐசிஐ பேங்க் அண்ட் பிபி ஃபின்டெக். இன்றைய தினம் பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து காலையிலேருந்து ஒரு 11 மணிக்கு புதிய உச்சத்தை தொட்டது 22,080. அதன் பிறகு பார்த்தோம்னா 21,941, மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்க 22,014 அப்படிங்கிற இடத்தை தொட்டுள்ளது. இதில் வந்து 2 விஷயங்கள் நாம் கவனிக்க வேண்டும். நிஃப்டி ரெக்கவர்ட் லாசஸ் ஃப்ரம் த நேத்திலிருந்து பார்த்தீங்கன்னாக்க அதை பண்ணியிருக்கு. அதுமாரி ஒரு பெட்டர் மூவ்ல க்ளோஸ் ஆகிருக்கிறதும், கேஷ் மார்க்கெட் வால்யூம் இம்ப்ரூவ் ஆகிருக்கிறது. அதுபோல் நேற்றைய தினம் அந்த ஒரு ஹை வந்தது இல்லையா 21,930. ஸோ அதுக்கு மேலே தான் இன்றைய தினம் ட்ரேட் ஆகிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ அதனால் இது வந்து பார்த்தோம்னாக்க ஒரு டேர்ன் டு பி எ புல்லிஷ் ட்ரெண்ட் ஃபார் நெக்ஸ்ட் கண்டினியூஸ் டேஸ் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ இதனுடைய நெக்ஸ்ட் லெவல் பார்த்தோம்னாக்க 22,092, 22,092 அதை தாண்டினால் அதிலிருந்து ஒரு 100 புள்ளிகள் வரை செல்லக்கூடும். ஸோ ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தோம்னா இப்போதைக்கு 21,815. ஸோ அந்த லெவலில் இருக்கக்கூடும். நாளைய தினம் நம்ம சந்தைகளில் வந்து வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் எதுவாக இருக்கக்கூடும். ஸ்டில் இன்னும் நிறைய இன்புட் வர இருக்கு. ஸோ நண்பர்களே, உடனே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டும். நெக்ஸ்ட் வீக்ல திங்கட்கிழமை மார்க்கெட் கிடையாது, வெள்ளிக்கிழமை மார்க்கெட் கிடையாது, 3 நாள் தான் மார்க்கெட். அதனால செட்டில்மெண்ட்லாம் கிளப் ஆகக்கூடும். ஸோ அதனால மார்க்கெட்ல வந்து வாங்கினால் டெலிவரி வராது. ஸோ அதனால வாலட்டைல் மூவ்மெண்ட் நிலவக்கூடும். ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.